Violence, violence, violence. I don't like it. I avoid. வயலன்ஸ் ராக்கி பாய்க்கு பிடிக்காது, ஆனா கோல்ட் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் கண்ணு ஃபுல்லா கிரீன்லேண்ட் மேல இருந்துச்சு. அங்க வார் வரும், அடிதடி வரும், கோல்ட் ரேட் ராக்கெட்டா பறக்கும் நம்பினாங்க. பட் ஜான்வரி 30th ஒரு ட்விஸ்ட். வயலன்ஸ் டிட் நாட் ஹேப்பன். பீஸ் ஹேப்பன். And because the world got peaceful, the gold market got brutal. கிரீன்லாண்ட்ல போட்ட ஒரு சிக்னேச்சர் எப்படி டி நகர் கோல்ட் ரேட்டை காலி பண்ணுச்சு? லெட்ஸ் டீகோட் த மூவ் பிஹைண்ட் இட். ஃபர்ஸ்ட், கோல்ட் ரேட் ஏன் $5600 வரைக்கும் மேல போச்சு? ரீசன் கிரீன்லாண்டோட கிரைசிஸ். ஸ்டார்ட் ஆஃப் 2026ல யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை வாங்க ஆசைப்பட்டாரு டு கண்ட்ரோல் த ரேர் எர்த் மினரல்ஸ். நமக்கு எல்லாம் தெரியும். இங்கதான் சிக்கல். கிரீன்லாண்ட் ஒன்றும் தனி நாடு இல்ல, அது டென்மார்க்கோட டெரிட்டரி. டென்மார்க் இஸ் கீ மெம்பர் ஆஃப் நாட்டோ. நாட்டோனா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அதாவது யூஎஸ், யூகே, யூரோப் எல்லாம் சேர்ந்து ஒரு மிலிட்டரி அலையன்ஸ். நம்மள யார் அடிச்சாலும் திருப்பி அடிப்போம்னு இருக்கிற ஒரு கூட்டணி அது. பட் இங்க யூஎஸ் threatened tariffs on its own நாட்டோ பார்ட்னர். ஒரே கூட்டணிக்குள்ள சிவில் வார் மாதிரி சண்டை வந்துச்சு. உலகமே கோல்ட் வார் 2 வரப்போகுதுன்னு பயந்து கேஷ தூக்கி போட்டு கோல்ட்ல ஒளிய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் பிரைஸ் ஆர்டிபிஷியலா மேல போச்சு. இதுக்கு பேர் தான் வார் பிரீமியம். பட் Jan 30th சீன் ஷிஃப்டட் டு டாவோஸ், சுவிட்சர்லாந்து. இங்க தான் வருஷந்தோறும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் நடக்கும். சிம்பிளி புட், உலகத்துல இருக்கிற எல்லா டாப் லீடர்ஸும் பிசினஸ் டைக்கூன்ஸும் ஒன்னா உட்காந்து உலக எக்கனாமியை டிசைட் பண்ற இடம் தான் இது. அங்க வச்சுதான் ஒரு ட்விஸ்டே நடந்தது. யூஎஸ் அண்ட் நாட்டோ சைன்ட் அ ஃப்ரேம்வொர்க் டீல். Trump dropped the idea of buying Greenland, but US got total access for security. Deal முடிஞ்சது, war tension காலி. வார் இல்லனா வார் பிரீமியம் எதற்கு? இன்வெஸ்டர்ஸ் அபாடா கோல்ட வித்துட்டு வெளியில ஓடி வந்துட்டாங்க. அது கூடவே யூஎஸ் ஃபெடரலுக்கு புது சேர்மன் கெவின் வார்ஷ் என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் ஸ்ட்ராங் டாலர் ஃபேன். ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். டாலர் ஸ்ட்ராங் ஆனா கோல்டு வீக் ஆகும். டாவோஸ்ல போட்ட கையெழுத்து நம்ம ஊர்ல எங்க அஃபெக்ட் ஆகும்? சென்னையை பொறுத்த வரைக்கும் டி நகர் கோல்டு ஹப், சவுகார்பேட் சில்வர் ஹப். இந்த பிசிக்கல் ரேட் மூவ்மெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இதை காட்டும் இங்க. பட் இப்ப எல்லாரும் கோல்டு இடிஎஃப்ஸ், டிஜிட்டல் கோல்ட்ல ட்ரேட் பண்றதுனால டிஜிட்டல் வாலெட்ல இதான் ரெட் கலர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுது. ஸோ வார் ஃபியர் போயிடுச்சு, மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு. பட் யூஎஸோட 38 ட்ரில்லியன் டெப்ட் இன்னும் அங்கேயே தான் இருக்கு. மார்க்கெட் இப்போ ஜஸ்ட் இன்டர்வல் விட்டுருக்கு. வெதர் இட் பவுன்சஸ் பேக் ஆர் ஃபால்ஸ் மோர், டாலரோட நெக்ஸ்ட் மூவ்ல தான் இருக்கு.